ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ஸில் உங்களுக்கு பல முன்னுரிமை இருக்குங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல வேலைவாய்ப்புக்கு இந்த சிஓஏ சர்டிஃபிகேட் பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தமிழக அரசு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோர்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். dt.tngov.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சார்பில் பல்வேறு வகையான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கான டைப்ரைட்டிங் எக்ஸாம் இருக்கட்டும், ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், இப்போதைக்கு சிஓஏ எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகே, அதாவது சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், இந்த சிஓஏ இருக்குது பாருங்கள். இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல பெனிஃபிட் இருக்க போதுங்க. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் தான் இப்போ எல்லாத்தையுமே கேட்குறாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருக்க எல்லா எக்ஸாமுக்குமே முன்னுரிமை கொடுக்குறாங்க இந்த சர்டிஃபிகேட் இருந்தால். அதேமாரி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப்லேயும் பார்த்தா இந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ இந்தமாரி பார்த்தா கண்டிப்பாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேணுன்றவங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தா ஒரு சர்டிஃபிகேட் கோர்சஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு படித்து பாஸ் பண்ணலாம், அல்லது வீட்டில் இருந்தே கூட நீங்கள் பாஸ் பண்ணலாம். அதுக்கு தரமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். Application are invited for the certificate course in computer on office automation. Candidate willing to apply have to fill the relevant data in the application form through online from 16/4/2025 11/5/2025 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண, இந்த கோர்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸாம்னு சொல்லலாம். ஏன்னா கோர்ஸ்னால் நீங்கள் பார்த்தா இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு படித்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு இன்ஸ்டியூட் போக விருப்பம் இல்லை, நானே படித்து நானே எக்ஸாம் அட்டன் பண்ணினா நீங்கள் கூட ஓப்பன் கேண்டிடேட்டாக நீங்களே கூட வீட்டிலேருந்தே படித்து நீங்கள் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஸோ எக்ஸாமுக்காக இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அட்டன் பண்ண விருப்பம் இருக்கவங்க 16/4/2025 11/5/2025 ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க. ஓகே, இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றும் அது கூட 10ஆம் வகுப்பு மட்டும் போதாது. ஸோ நீங்கள் பாஸ் இன் ஜூனியர் கிரேட் இருக்குது பாருங்கள், டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் மற்றும் தமிழில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th வித் ஜூனியர் கிரேடில் டைப்ரைட்டிங் நீங்கள் இங்கிலீஷ் மற்றும் தமிழ் பாஸ் பண்ணியிருக்கணும். அல்லது பார்த்தா ஹையர் கிரேட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இங்கிலீஷ் மட்டும் தமிழ் கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது 10th பாஸ் பண்ணிவிட்டு டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ரெக்கார்ட் சப்மிஷன், இப்போது நீங்கள் இந்த எக்ஸாம் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா தேரி மற்றும் ப்ராக்டிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலுக்கு ரெக்கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் நார்மலாக இன்ஸ்டியூட்டில் போயிட்டு படிச்சிங்க அப்படின்னா ரெக்கார்ட் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லிடுவாங்க. இல்லை நான் பார்த்தா நானே படிக்க போகிறேன் அப்படின்றவங்க ரெக்கார்ட் நோட்டை, இதுக்கு முன்னாடி யாராச்சும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்க ரெக்கார்ட் நோட்டை வாங்கி அப்படியே நீங்கள் எழுதிட்டு ஆல் த கேண்டிடேட் ஷுட் மெயின்டைன் எ ரெக்கார்ட் நோட் புக் ஃபார் த ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஆஸ் பர் த சிலபஸ் அண்ட் சப்மிட் த சேம் அட் த டைம் ஆஃப் தர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு ரெக்கார்ட் நோட் புக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் நோட் புக்கை உங்களுக்கு எப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வருதோ அப்போ சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைரக்ட் கேண்டிடேட், அதாவது நீங்களே டேரெக்டாக எக்ஸாம் எழுத போகிறாங்க, இன்ஸ்டியூட் போகாமல், அவங்க டைரக்ட் கேண்டிடேட் ஹேஸ் டு சப்மிட் த ரெக்கார்ட் நோட் புக் டு த சீஃப் சூப்பரண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சென்டர். அதாவது அந்த சூப்பரண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் அவங்ககிட்ட போயிட்டு 10 டேஸுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ரெக்கார்ட் நோட் புக்கை சப்மிட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க அன்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தா போதுமானது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அன்னைக்கு. ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ணுறவங்க 10 நாட்களுக்கு முன்னாடியே போயிட்டு ரெக்கார்ட் நோட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சிஓஏ எக்ஸாம் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ ரெக்கார்ட் நோட் புக் எப்படி எழுதுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஒன்லி அட் த செலக்டட் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஏரியா அந்த மாதிரி பாலிடெக்னிக் காலேஜ் தான் உங்களுக்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. The examination will consist of 2 பேப்பர், தேரி மற்றும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்க போது. எக்ஸாம் எப்போ இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/6/2025 அன்னைக்கு தேரி எக்ஸாமும்
15/6/2025 அன்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக தமிழக அரசு வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸாம் மற்றும் ப்ராக்டிக்கல் வைக்கிறாங்க. ஸோ படிக்கிறது நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு படிச்சுக்கலாம், வீட்டிலேருந்து நீங்களே படிச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். எக்ஸாம் கூட நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்லைன் அப்ளிகேஷன் காஸ்ட்டாக 30 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான தேதி 16/4/2025 11/5/2025 கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 1000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 1030 ரூபாய் ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுங்க. ஓகே, எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. The candidate should possess the required qualification. எல்லா குவாலிஃபிகேஷனும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. The allotted theory மற்றும் practical exam center will be mentioned in the hall ticket. hall ticketல உங்களுக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் இருக்குது அதை கொடுத்து மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The candidate need not to bring computer for our practical examination. ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை கொண்டு வர தேவையில்ல, நாங்களே வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு தாங்க. இது சிஓஏ பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான். ஸோ எக்ஸாமாக இருக்கட்டும், ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் ஓரியன்ட் தான் உங்களுக்கான. ஸோ இப்போ எல்லாமே வந்து இருக்க போகுது. ஓகே, பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஆன்லைனில் கரெக்டாக அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். ஓகே, கேண்டிடேட் ஆர் ரெக்வெஸ்ட் நாட் டு சென்ட் த ஹார்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன். அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதுமானது, நீங்கள் அதை கொரியரில் அனுப்ப வேண்டாம் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான பேசிக் க்ரைட்டீரியா. அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸுக்கு தமிழக அரசு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த கோர்ஸை வந்து பார்த்தா ஏதாச்சும் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு படிக்கலாம், அல்லது வீட்டிலேருந்தே கூட நீங்கள் படிச்சுக்கிட்டு டேரெக்டாக எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணலாம். அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு தான் இப்போதைக்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 16/4/2025 அன்றைக்கி இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ப்ரைவேட் கேண்டிடேட் லாகின், அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் இருக்கவங்க நீங்கள் வந்து பார்த்தா ஆல்ரெடி லாகின்ல இருக்கவங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைனில் ஹால் டிக்கெட்டாக இருக்கும், எக்ஸாமுக்கான சென்டராக இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மட்டும் அதை ரெக்கார்ட் நோட் புக்கை மெயின்டைன் பண்ணிட்டு 10 டேஸுக்கு முன்னாடியே போயிட்டு ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டுங்க. இது இருந்தால் நிறையா ஜாப்க்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, குரூப் 4 எக்ஸாம் வேறு வரப்போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முன்னுரிமை இருக்குது. ஓகே, ஸோ சிஏ எக்ஸாமுக்கான சிலபஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான சிலபஸ். அதாவது யூனிட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது எம்எஸ் விண்டோஸ் எப்படி செயல்படுது, லினக்ஸ் எப்படி செயல்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூனிட் 3 வந்து வேர்ட் ப்ராசஸிங், எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் அண்ட் டேட்டா ஷீட், எம்எஸ் ஆஃபீஸ், அப்புறம் எம்எஸ் எக்ஸல், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. யூனிட் 5 வந்து பார்த்தா ப்ரெசன்டேஷன், எம்எஸ் ஆஃபீஸில் அந்த எம்எஸ் பவர் பாயிண்ட் எப்படி இருக்க போது அதை பற்றி. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன். யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் இ ஆஃபீஸ் அப்ளிகேஷன். மொத்தமாக 7 யூனிட் தான் இருக்க போது, முழுக்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது தான். ஸோ ஆல்ரெடி கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஈஸியாக வந்து பார்த்தா கிளியர் பண்ணிடலாம், ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்க, விண்டோஸ் பற்றி கேட்டிருக்காங்க, எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட், இதாங்க தொடர்ந்து வருது. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்ரெடி கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே படித்த கூட ஈஸியாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் இருந்தாவே போதுமானது. நீங்களே வீட்டிலேருந்தே இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேரி மற்றும் சிலபஸ் தாங்க இருக்க போது, அதுக்கான மார்க்கை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க, இதே அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ரிஃபரபிள் ஆஃபீஸ் பேக்கேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் மார்க் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா எம்எஸ் விண்டோ அண்ட் எம்எஸ் ஆஃபீஸில் 70% மார்க்கும், லினக்ஸ் மற்றும் ஓப்பன் சோர்ஸில் ஒரு 30% மார்க்கும், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இங்கிலீஷ் மற்றும் தமிழில் கீபோர்டு இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபாண்ட் என்ன அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதை பற்றியும் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டீட்டெயில் சிலபஸ் தேரிக்கான டீட்டெயில் சிலபஸ் என்ன அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. மொத்த யூனிட்டுக்கும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக மேக்ஸிமம் 50 மதிப்பெண் தாங்க எக்ஸாம் வைக்கிறாங்க. 1 hour எக்ஸாம் இருக்க போது மினிமம் பாஸ் மார்க்கு 20 எடுத்தாவே நீங்கள் பாஸ்ன்னு தான் அர்த்தம். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் எக்ஸாம் இருக்கும். அது என்னென்ன அதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. சிம்பிள் மல்டிபிள் சாய்ஸில் வந்து ஒரு 10 கொஷினும், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வித் 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங் ஒரு 10 கொஷின், மேட்ச் த ஃபாலோவிங் 10 கொஷின், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு 10 கொஷின். ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ நல்லா ஒரு ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணலாம்.
ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எம்எஸ் ஆஃபீஸில் ஏதாவது கொஷின் கேட்பாங்க, அதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஆன் பண்ணி அதை வந்து எப்படி பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ முதல்ல எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு கொஷின் 50 மதிப்பெண் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஃபைல் சப்மிஷன் கொடுத்துருக்காங்க 50 மதிப்பெண். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கொஷின் பேர் அதாவது மார்க் பேர் கொஷினுக்கு 50 அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ப்ராக்டிக்கல் மற்றும் எக்ஸாமில் 100 மதிப்பெண்களுக்கு மொத்தமாக எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஃபுல் சிலபஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இதை அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு கோர்ஸ் தான். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டியூட் போகலாமா நீங்களே படிச்சுக்கலாமா அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.